உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்த ஆள் செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பலம். ஓகே, அப்போ 26 கேண்டிடேட் வந்து ஸ்டாலின் அவர்களே இருப்பாரா சார், இல்லை உதயநிதி வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பாக ஸ்டாலின் தான் சிஎம் கேண்டிடேட். ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. ஹீஸ் காலிங் த ஷாட்ஸ். அவர் தான் திமுக. அவருக்கு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின். இன்னொரு டெலிகேட்டட் பவர் தான் செந்தில் பாலாஜி. இங்கே ஸ்டாலின் அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடி அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க. அண்ணாமலை மோடி சொன்னா சிஎம் கேண்டிடேட். பல நிரூபிக்காத கட்சி தாவேகா. தாவேகா பற்றி வரக்கூடிய செய்தி எல்லாமே பொய் செய்திகள். மீண்டும் என்டிஏயை 20% மேலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அண்ணாமலைக்கு இருக்குது. என்டிஏல எடுத்த 18% வாக்கு ஒரு சிறப்பான வாக்குன்னு மோடி நம்புறாரு. இந்த 18 மேலே உயர்த்துறது தான் அண்ணாமலைக்கு வேலையாகும். ஓகே, இப்போ அதிமுக வீழ்த்தி அவர் வந்து திமுகவை எதிர்ப்பாரா சார்? அதிமுகவை தான் வன்னியர் பெல்ட் தவிர எல்லா இடத்துலையும் வீழ்த்திட்டாரு. இப்போ தான் நீங்கள் ஸ்டாலின் சிங்கிள் பர்சன் பார்ட்டின்னு சொல்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் உதயநிதி அவருடைய சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் திமுகன்னு எடுத்துக்கலாம். அது ஃபார் பட்ஜெடுப்பா. இப்போ அது தேவையில்லை. ஸ்டாலின் நல்லா இருக்காரு, ஆரோக்கியமாக இருக்கிறாரு. சில ஈனப்பிறவிகள் மாதிரி நம்மளும் ஏன்பா சொன்னோம். அந்த ஈனப்பிறவிகள் அயோக்கிய ராஸ்கள் அவனோட பாப்புலாரிட்டிக்காக செய்வானுங்க. அந்த அயோக்கியர்கள் மாதிரி நம்மளும் ஏன்பா பேசணும். ஸ்டாலின் நல்லா இருக்கிறாரு, நீண்ட காலம் நல்லா இருக்கட்டு. அந்த கட்சி அதே வேளை ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்லை. அரசியல் ரீதியாக அவரை நம்ம தோற்கடிக்க முயற்சி பண்ணுவோம், அது வேற விஷயம். சேனல் 5 தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலையாக இருக்காரு, மீண்டும் அமைச்சராக வந்து பதவியேற்றிருக்காரு. இப்போ மக்கள் மத்தியில் அவருடைய பார்வை எப்படி சார் இருக்கு? மக்கள் ஸ்டாலினை தான் பார்க்குறாங்க, மோடி அண்ணாமலையை தான் பார்க்குறாங்க, எடப்பாடியை தான் பார்க்குறாங்க, சீமானை தான் பார்க்குறாங்க. ஊடகத்தில் சம்பந்தமே இல்லாமல் விஜய் வர்சஸ் உதயநிதி இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கற்பனையான ஒரு தரவுகள் இல்லாத, உண்மைக்கு புறம்பான, நிஜ களம் இல்லாத அரசியல்களை விவரத்தோடு பேசுகிறாங்களா இல்லை யாராவது தூண்டி விட்டு அயோக்கியத்தனமாக பேசுகிறாங்களான்னு தெரியல. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. பட் நம்மளும் இது சம்பந்தம் உள்ள புகுந்து கருத்து கேட்கும்போது யதார்த்தத்தை சொல்லிவிட்டு சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும். செந்தில் பாலாஜி மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பலம்னு மு.க. ஸ்டாலின் முடிவெடுக்கிறார். திமுக சிங்கிள் பர்சன் பார்ட்டி. கலைஞர் கையில் இருந்த திமுக கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஆசை தம்பி, வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன் எல்லோரும் இருந்தாங்க. வைகோவை ஸ்பிளிட் பண்ணிவிட்டு 1/3 மாவட்ட செயலாளர்களே போனாங்க. கலைஞரை வந்து உதயசூரியன் போனால் என் பணத்தை தான் பார்க்க முடியும்லாம் பரிதாபமாக பேசக்கூடிய நிலைமையில் இருந்தது. இன்றைக்கி ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய திமுக சிங்கிள் பர்சன் பார்ட்டி. இந்த வாரிசு அரசியல் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்து தூக்கி போட்டுட்டு தான் வந்து நிற்கிறாரு. இன்னும் கடந்த காலத்தின் கைதிகளாட்டு இருந்துக்கிட்டே மற்றவங்க பலரை பேசிகிட்டு இருப்பாங்க. நான் யதார்த்தமாக உண்மையை தேங்காய் உடைச்ச மாதிரி டான்னு பேசக்கூடியவன். அப்போ அவருக்கு எது லாபம்னு பார்க்குறாரு. அவருக்கு நஷ்டம் வராத விஷயங்களை செய்வார். லாபம்னு அவர் நினைக்கிறத முன்னெடுத்துட்டு போவார். இதுதான் செந்தில் பாலாஜி விஷயத்தில் நடக்குது. செந்தில் பாலாஜி தனக்கு பெரிய லாபம்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு, தனக்கு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறாரு. அந்த இதில் அவர் போயிட்டுருக்கிறாரு. இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கும்போது கொங்கு மண்டலத்தில் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை தான் நீங்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எஸ்பி வேலுமணி, செந்தில் பாலாஜி இவர்களை, இந்த 2 வலிமை மிக்க தலைவர்களை எப்படி அண்ணாமலை சமாளிப்பார் சார்? வேலுமணியை தான் சமாளிச்சுட்டார. தேமுதிக இல்லைன்னா வேலுமணி டெபாசிட் இழந்து போயிருப்பார். அண்ணாமலை மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன். அந்த கட்சி தமிழிசை தலைமையில் 3.7% வாக்கு தான் எடுத்தது. பொன்னார் தலைமையில் 5.5% வாக்கு தான் எடுத்தது. 2 சீட்டு ஜெயித்தது என்டிஏ, அது ஓகே. பட் அண்ணாமலை தலைமையில் 11.4% வாக்கு எடுத்துட்டு இந்த 18% வாக்கு எடுத்த என்டிஏயை அடுத்த கட்டம் 20க்கு மேலே கொண்டு போனோம். இதுதான் அண்ணாமலையோட நோக்கம். ஸோ இது அண்ணாமலையோட நோக்கம். இதில் மெயின் பொலிட்டிக்ஸ் ஒர்க் பண்ணுறது எடப்பாடியை பலகீனப்படுத்தி அதை கொண்டு போவார். செந்தில் பாலாஜிங்கிறவர் ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதி. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி. இதில் வந்து அண்ணாமலையோட அரசியலுங்கிறது வந்து மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக தான் இருக்கும். ஸ்டாலின் பெரிய பொசிஷனில் இருக்காப்புல. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் பொலிட்டிக்ஸு. அந்த இதில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி என்டிஏயை வந்து பலப்படுத்துகிறது தான் அண்ணாமலைக்கு நோக்கம்.
அதன் மூலமாக 2029 மோடிக்கு 40 எம்பி தொகுதியில் 30 எம்பி தொகுதி வெற்றி பெற முடியுங்கிறதான் நம்மளோட சஜஷன். மோடிக்கு நம்ம அதை தான் பதிவு பண்ணியிருக்கோம். அண்ணாமலை மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் தான். தமிழிசை பொன்னாரோடலாம் பலமான ஒரு தலைவர் தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு 3வது இடத்துல இருக்காரு. பவர் சென்டரில் டெலிகேட்டட் பவர் சென்டரில் கட்சிக்குள்ள 2வது இடத்துல. நான் சொன்னேன் அது 2வது தான் இவர் துரைமுருகன் வைப்பாங்கன்னு. 3வது தான் இது. போர்ட்ஃபோலியோல வந்து 2வது இடத்துல துரைமுருகன் இருந்தார். இருந்தாலுமே இப்போ செந்தில் பாலாஜிக்கு இருக்க முக்கியத்துவம் மற்ற மூர்த்த அமைச்சர்களுக்கு இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக பவர் ஸ்ட்ரக்சரில் உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்த ஆள் செந்தில் பாலாஜி தான். வேற அமைச்சர்களே இல்லையா? அதுதான் இப்போ கேள்வி. இருக்காங்க அவங்கவுங்க ஆமாவேலு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் போகிறாரு சார். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர் மட்டும் தான் இருக்காரா சார்? வேற யாரும்? சாமி இருக்கிறாரு, வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருக்கிறாரு, ஒட்டச்சந்தி சக்கரபாணி இருக்காரு. அவர் சக்கரபாணியும் தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கிறாரு. என் தம்பி ஜெயமோகன் சொல்லுவானே, அண்ணே எங்கள் தொகுதிக்காரர் தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்காருன்னு தம்பி ஜெயமோகன் சொல்லுவான். அது திமுக தோக்கும்போது கூட திமுகவில் ட்ரெடிஷனாக சக்கரபாணி ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. 4 பேர் இருக்காங்க. பட்டு அதோட ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசராட்டு அதிமுகவில் இருந்து வந்த செந்தில் பாலாஜி தான் இருக்கிறார். ஓகே. இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. த ரைசிங் சன் கிடையாது, த ரைசிங் நிப்போட்டிசம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. உதயநிதி அவர்கள் பதவியேற்ற அன்று வந்து போட்டிருந்தாரு. அப்படிங்கும்போது எப்படி இருக்க போகுது சார்? இது கலைஞர் வந்து வீக்கான லீடர் கட்சியை கைப்பற்றும் போது ஸ்டாலின் முழுமையாக கட்சியை கைப்பற்றிட்டாரு. ஸோ அண்ணாமலைக்கு விமர்சனத்துக்கு நான் வரல. ஸ்டாலின் தான் கட்சின்னு ஆகணும் பிறகு அது பிறகு என்ன இதுங்கிறதான் என்னோட பாயிண்ட். நான் தெளிவாக தான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் நான் தெளிவாக தான் இருக்கிறேன். கலைஞர் கட்சியை கைப்பற்றும் போது எம்ஜிஆர் இருந்தார், நெடுஞ்செழியன் இருந்தாப்புல. அதுக்கு பிறகு நெடுஞ்செழியனும் எம்ஜிஆர் போகிற பிறகும் நெடுஞ்செழியன் இன்னொரு பிளவு இருந்தது. அதுக்கு பிறகும் வீரபாண்டிய ஆறுமுகம், மதுராந்த ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் பார்ட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக காங்கிரஸும் திமுக கூட்டணி அமைன்னு போன துணை பொதுச்செயலாளராக இருந்தவர் கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டிபாவையும் மறந்துட்டாருன்னே அறிக்கை கொடுத்தாரு. அதற்கு பிறகு வைகோ மேட்ரு, அதில் 1/3 மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாமே வைகோ கூட போனாங்க. கலைஞர் வந்து கட்சியை அந்த அளவுக்குள்ள கட்டுப்பாட்டில் வைக்க முடியலை. ஆனால் நான் தப்புன்னு சொல்ல வரல, அது முன்னேறு. அந்த சிரமத்தில் இருந்த கலைஞருக்கு திமுகவை ஸ்டாலின் பிடிக்கும்போது ஸ்டாலினுக்கு போட்டியாட்டோ ஸ்டாலினை சேலஞ்ச் பண்ணதுக்கோ யாரும் இல்லை. இந்த யதார்த்த உண்மை தெரியாமல் அரசியலை பேசி என்னத்துக்கு? இது ஸ்டாலின் கட்சிங்க. இந்த உண்மை உங்களுக்கு தெரியாதா? தமிழரி மணியனுக்கு தெரியாதா? பல கருப்பியாவுக்கு தெரியாதா? இது ஸ்டாலின் கட்சியா சார்? இது ஆமாங்க, பெரியார் அண்ணா ஆரம்பிச்ச கட்சி. அது நீங்க சொல்லி விடுவீங்க. அதுக்கு எனக்கு என்ன ஸ்டாலின் எதுக்கு இங்க யார் இருக்கா? யார் கேட்ட முடியும்? இப்போ டெபுட்டி சிஎம் கேண்டிடேட் வந்து உதயநிதி அப்படிங்கும்போது அதுக்கு தகுதியான ஆட்கள் வேற யாருமே இல்லையா அப்படிங்கிறத அந்த கட்சியில கேட்கணுங்க. அந்த கட்சியில யாருமே ஸ்டாலின் எதுக்கு கேட்க மாட்டாங்க. அப்சல்யூட் லீடர்ஷிப் ஸ்டாலினுக்கு இருக்கு அந்த கட்சியிலன்னு சொல்றேன். ஏன்னா இந்த துணை முதலமைச்சர் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க துரைமுருகனுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற விஷயம். துரைமுருகனுக்கு அதிருப்தி இருக்கு. பட் அதை அவர் மூவ் பண்ணிட மாட்டாரு. அதிருப்தியை ஆஸ்பயர் பண்ணுவாரு, மூவ் பண்ணிட மாட்டாரு. நான் தானே சொன்னேன், நகர்ந்துட மாட்டாரு. விருப்பத்தை சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். வாட் எல்ஸ் ஹி கேன் டு? ஓகே. அப்போ 26 கேண்டிடேட் வந்து ஸ்டாலின் அவர்களே இருப்பாரா சார், இல்லை உதயநிதி வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பாக ஸ்டாலின் தான் சிஎம் கேண்டிடேட். ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. ஹீஸ் காலிங் த ஷாட்ஸ். அவர் தான் திமுக. அவருக்கு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின். இன்னொரு டெலிகேட்டட் பவர் தான் செந்தில் பாலாஜி. ஓகே. அப்போ எப்படி இருக்க போகுது அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறதான கேள்வி. அயோக்கிய பசங்க கொஞ்சம் பேர் ஊடகத்தில் பெய்டு நியூஸாக பிளான் பண்ணிட்டான். அயோக்கியனோட தெரியும். அந்த அயோக்கிய ராஸ்கல் எங்களுக்கு புரியும். இங்கே ஸ்டாலின் அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடி அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க. அண்ணாமலே மோடி சொன்னா சிஎம் கேண்டிடேட், அல்ல மோடி இன்னொருத்தர் சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா அவர் தான் சிஎம் கேண்டிடேட். அதுக்கு அண்ணாமலை பவர்ஃபுல் லீடர், தட்ஸ் டிஃப்ரெண்ட். சீமான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நிற்கிறாருல. அப்போ என்டிஏ ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருனாலும் அண்ணாமலை அல்லது அண்ணாமலையோட கன்சர்னோட இன்னொருத்தர். அடுத்து எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், சீமான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், விஜய் 214 போட்டால் அவரும் ஒரு சிஎம் கேண்டிடேட். இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. இப்போ களத்துக்குள்ள 4 பேர் இருக்காங்க. இதில் உதயநிதி ஸ்டாலின் எங்கேருந்து வந்தார்? உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு வேல்யூ அடிஷன். இப்போ சீமான் அவர்களே ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு, விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறாரு எப்படின்லாம் கேட்டிருக்கேன்னு சொன்னாரு. ஸோ அந்த வாய்ப்புகள் இருக்குமா சார் அந்த கூட்டணிக்கு? தாவேகா காங்கிரஸ் பல நிரூபிக்காத கட்சி தாவேகா பற்றி வரக்கூடிய செய்தி எல்லாமே பொய் செய்திகள். எதுவுமே உண்மை செய்தி கிடையாது. அது ஒரு ஆளை என்கேஜ் பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாரு, தினத்தந்தியா பாரு, அங்கே பாருன்னு பொய் செய்திகளை பரப்புறது தான் தாவேகாவுக்கு ஒரே கோயபல்ஸ் வேலை. சினிமாவுக்கு வசூல் சொல்கிற மாதிரி அந்த வேலையை சொல்லிட்டு இருக்காங்க. குஷ்பு சேர்ந்துட்டாங்களா, ரோஜா சேர்ந்துட்டாங்களா, நமிதா சேர்ந்துட்டாங்களா, யார்
செஞ்சி ராமச்சந்திரன் சேர்ந்துட்டாரா, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் சேர்ந்துட்டாரா, தட்டி தூக்கினார், எத்தனை பேரை தட்டி தூக்கினார், எங்கே தட்டி தூக்கினார்? அவரும் இவர் புஷி ஆனந்த் தான். நான் புஷி ஆனந்தை மதிக்கிறேன், அவர் கடுமையாக உழைக்கிறாரு. புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய் இல்லை, புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய் இல்லை. புஷி ஆனந்த் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை பொதுச்செயலாளராக போட்டு சமூக நீதி பார்வையில் விஜய் நிற்கிறதுக்கு நான் விஜய்க்கு நான் பாராட்டிக்கிறேன். இந்த 2 பேரை தவிர அங்கே வேறு யாராவது ஃபேஸ் தெரியுதா? புஷி ஆனந்த் பெரிய ஆர்கனைசர், விஜய்க்கு சினிமா மார்க்கெட்டே தூக்கி விட்டவர் புஷி ஆனந்த் தான். அந்த அளவுக்கு ஆட்களை வச்சு போஸ்டர் போட சொல்லி பரபரப்பு ஏற்றி படத்துக்கு மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்தவர் புஷி ஆனந்த். 2 பேர் தான் இருக்காங்க. இது தவிர மீதி சொன்னது எல்லாமே பொய்யா? ஏதாவது உண்மையாக இருக்கா? குமுதர் போட்டில் பேசின உண்மையாக இருக்கா? பொய்ன்னு தெரிஞ்சாலே பொய்களை விட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா சினிமா ஹீரோக்களுக்கு சினிமா ஓடுறதுக்கு அது பப்ளிசிட்டிக்கு அது லாபம், அவங்க சீனில் இருக்கிறதுக்கு. அதுதானே நடக்குது அங்கே. சார் இப்போ 2025 தான் அண்ணாமலை அவர்கள் வராரு அப்படிங்கும்போது அவருடைய ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது சார்? டிசம்பரில் வராரா, ஜனவரியில் வராரா? அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க? தமிழக பாஜகவை பெரிய அளவு கொண்டு வந்தவர் அண்ணாமலை. மீண்டும் என்டிஏயை 20% மேலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அண்ணாமலைக்கு இருக்குது. மோடி அவரை நம்புறாரு. மோடி வெள்ளாளக்கவுண்டர் சமுதாயத்தையும் குளோரிஃபை பண்ணி அண்ணாமலையும் குளோரிஃபை பண்ணுறாருன்னா அண்ணாமலை என்டிஏல எடுத்த 18% வாக்கு ஒரு சிறப்பான வாக்குன்னு மோடி நம்புறாரு. இந்த 18 மேலே உயர்த்துறது தான் அண்ணாமலைக்கு வேலையாக இருக்கும். ஓகே, இப்போ அதிமுக வீழ்த்தி அவர் திமுகவை எதிர்ப்பாரா சார்? அதிமுகவை தான் வன்னியர் பெல்ட் தவிர எல்லா இடத்துலையும் வீழ்த்திட்டாரு. வன்னியர் பெல்ட்டில் பாமக பலகீனமானனால வீழ்த்த முடியல. வன்னியர்களின் பெருந்தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி மேலே நிற்கிறாரு. இன்றைக்கும் ஐயாவுக்கு டாக்டர் ஐயா கூட்டணி சேர்ந்தா வடபலத்தில் அவங்க சீட்டு ஜெயிப்பாங்க. சரி, ஓகே. ஆனால் அதே தவிர காங்கிரஸ் சேர்ந்தா காங்கிரஸுக்கு ஒன்றும் தேராது. திருமாவளவன் சேர்ந்தா சுத்தமாக அவுட்டு. சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலேயே ஜெயலலிதாவே அடிக்கிறார். வீரப்பங்கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேர்? எங்கள் அண்ணன் சிவாஜி சிலை எடுத்த ஜெயலலிதாவுக்கு 1.5 ஏக்கர் நிலத்தில் கடற்கரையில் எண்ணத்துக்கு சிலைன்னு கேட்குறாரு. கலைஞருக்கும் எம்ஜிஆர் கடையில் ஜெயலலிதா படுக்க வச்சுருக்குங்கிறாரு. அடி வாங்கி அடிச்சுட்டு போயிட்டுருக்காருன்னா எடப்பாடி தமிழர்னு அடிக்கலை, அதிமுக அடித்து தூக்கி போட்டுகிட்டே போயிட்டுருக்கிறாரு. மருதுபாண்டியரோட எம்ஜிஆர் என்ன பெரிய இதா, வேலுநாச்சியாரோட ஜெயலலிதா என்ன பெரிய இதான்னு சொன்னால் அவரும் அதிமுக கூட்டணிக்கு தயாரில்லை. ஆதவர்ஜி நாட்களில் யார் போய் தலைகளாக ஊச்சியாக நாட்டி தட்டினாலும் பிரயோஜனம் இல்லாத எடப்பாடி கூட யார் கூட்டணி போவா? டாக்டர் ஐயாவுக்கு மட்டும் பலன். டாக்டர் ஐயா போகலாம், அவர் தான் ஆப்ஷன். வேற யாருக்கும் பிரயோஜனம் இல்லை எடப்பாடி கூட கூட்டணி போகிறதில்ல. ஓகே, அப்போ சீமான் அவர்கள் சேர வாய்ப்பு இல்லை. கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருந்ததே, அது வரும்பா. நான் சொல்கிறது தரவுகளை வச்சு சொல்கிறேன். சீமான் பேசுகிற தரவுகளை வச்சு சொல்கிறேன் தம்பி. சரி, ஓகே சார். ஒரு பொதுவான கேள்வி சார், இவர் துணை முதலமைச்சர் ஆயிருக்கார் அப்படிங்கும்போது நிறைய சர்ச்சைகள் அவதூறாக பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் ஜென்ரலாகவே உங்களுடைய கருத்து என்ன சார் இதுக்கு? ரவீந்திரன் விவசாயி அவர்களுடைய நான் தெளிவாக சொல்கிறேன். அது ஸ்டாலினுக்கு சிங்கிள் பர்சன் பார்ட்டி. லாபம் நஷ்டமோ ஸ்டாலினுக்கு. அவருக்கு நஷ்டம் வராத ஒன்றை ஸ்டாலின் கண்டிப்பாக செய்வார். இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். உதயநிதியை ஸ்டாலின் எலிவேட் பண்ணுவார். எந்த டைமுங்கிறது அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாத டைமை செட் பண்ணிக்கிட்டு அதை செய்வாருன்னு சொன்னேன். அதைத்தான் செய்திருக்கிறாரு. உதயநிதியை வச்சு திமுக இல்லை, ஸ்டாலினை வச்சு தான் திமுக. அதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ப்ளஸ். சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் வருது. உதயநிதிக்கே இப்போ தூக்கி தராங்களே, சீனியர் அமைச்சர்கள் இல்லையா திமுக? சீனியர் அமைச்சர்கள் என்ன பண்ணிட முடியும்? தேர் ஆர் த மெர்சி ஆஃப் எம்கே ஸ்டாலின். அப்கோர்ஸ் ஸ்டாலினோட உயர்வுக்கு ஒரு காலகட்டத்தில் வைகோவுக்கு எதிராக ஸ்டாலின் கூட நின்னவங்க, அழகிரிக்கு எதிராக ஸ்டாலின் கூட நின்னவங்க. அந்த ஒரு நன்றி விசுவாசங்கள் அவங்க லோக்கலில் அவங்களுக்குள்ள செல்வாக்கு அந்த இதெல்லாம் இருக்குமே தவிர, ஜெயலலிதா எப்படி சிங்கிள் பர்சன் பார்ட்டியோ அதே மாதிரி ஸ்டாலின் சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான். ஸ்டாலின் ஜெயலலிதா மாதிரி தடாலடியாக செயல்படலை. அதுதான் அந்த வித்தியாசமே தவிர மற்றபடி தன்மையில் அது ஒன்று தான். ஏன் அண்ணாவோட திமுகவில் இருக்குமோ அண்ணா அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல் தான் அண்ணா. எம்ஜிஆரே அண்ணாட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணார். காமராஜின் தலைவர் அண்ணாயின் வழிகாட்டின்னு சொல்லிட்டு கட்சி கொடுத்த ஒரே எம்எல்சி பதவியும் தூக்கி போட்டுட்டு போனார். அண்ணாவால் என்ன பண்ண முடிஞ்சது? அப்போ அது பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு எம்ஜிஆர் இருந்தார். கலைஞர் நாசுக்கா அண்ணா கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணார். பட் அண்ணா கலைஞருக்கு டிக்கெட் கொடுத்துட்டார் 67. இந்த மாதிரி ஒரு அண்ணா பொதுச்செயலாளர் போஸ்ட்டே ராஜினாமா பண்ணிக்கிட்டு நெடுஞ்செழியன் பொதுச்செயலாளர் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது. அதில் திருநாக்கரசும் முரசொலி சங்கொலி திருநாக்கரசும் முரசொலியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சும்மா ஜாலியாக படிப்பேன். ஸோ அப்போ அங்கே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு ஆள் இருந்தாங்க. அண்ணா கிட்ட கலைஞர்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு ஆள் இருந்தாங்க. ஸ்டாலின்கிட்ட யார் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியும்? ஸ்டாலினுக்கு கட்சி. ஜெயலலிதாட்ட யார் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியும்? இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா மாதிரி ஸ்டாலின் செயல்படலைங்கிறதுக்காக கட்சியில் அவருக்குடைய ஆளுமை அண்ணாவோட பெருசு கலைஞரோட பெருசுங்கிறத புரியாமல் இருக்கிறாங்க. பிடிச்சிட்டாங்கன்னாலே கோவப்படுறாங்க. நான் கொலோக்கியெல்லாம் உண்மையை சொல்கிறேன். எனக்கு அதில் யார் மேலேயும் எதுவும் இல்லை.
ஐ cannot do and undo things. உண்மை எதுவோ அதை நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். எடப்பாடி விஷயமா அதுதான். ஸ்டாலின் பெரிய உயரத்தில் இருக்காரு, நான் தான் சொன்னேன். காமராஜுக்கு உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாருங்க, நான் தான் சொன்னேன். உண்மை அது. தமிழர் மணியனுக்கும் பழக்கருப்பையாகவும் பிடிக்கலன்னா நான் இப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஓகே, அப்போ உதயநிதி கையில் அவர் கையில் பவர் வந்துருச்சுன்னா அவருடைய சிங்கிள் பர்சன் பார்ட்டி அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இப்போ தான் நீங்கள் ஸ்டாலின் சிங்கிள் பர்சன் பார்ட்டின்னு சொல்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் உதயநிதி அவருடைய சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் திமுகன்னு எடுத்துக்கலாம். அது ஃபார் பட்ஜெடுப்பா. இப்போ அது தேவையில்லை. ஸ்டாலின் நல்லா இருக்காரு, ஆரோக்கியமாக இருக்கிறாரு. சில ஈனப்பிறவிகள் மாதிரி நம்மளும் ஏன்பா சொன்னோம். அந்த ஈனப்பிறவிகள் அயோக்கிய ராஸ்கள் அவனோட பாப்புலாரிட்டிக்காக செய்வானுங்க. அந்த அயோக்கியர்கள் மாதிரி நம்மளும் ஏன்பா பேசணும்? ஸ்டாலின் நல்லா இருக்கிறாரு, நீண்ட காலம் நல்லா இருக்கட்டு. அந்த கட்சி அதே வேளை ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்லை. அரசியல் ரீதியாக அவரை நம்ம தோற்கடிக்க முயற்சி பண்ணுவோம், அது வேற விஷயம். அது நாம் அதை செய்யணும். அது 1 to 1 கொண்டு வந்து செய்ய முடியும். காமராஜரையே ராஜாஜியும் அண்ணாவும் தோற்கடிச்சாங்கன்னா ஸ்டாலின் ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்லை. அது நம்ம செய்யலாம், அது நம்ம கடமை, ஜனநாயக கடமை. அந்த மாதிரி இந்த கீழ்த்தரமான இந்த அயோக்கிய பயல்களை இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது தம்பி, வேண்டாம். அந்த அயோக்கிய பயல்களை சிங்கிள் பர்சன் பார்ட்டி அப்படிங்கிறது என்னோட கருத்து. அந்த அயோக்கிய பயல்களை கடவுள் தண்டிக்கட்டு தம்பி, விடு. அதெல்லாம் அயோக்கியத்தனம். நல்லா இருக்காரு ஸ்டாலின், நல்லா இருக்கணும், நீண்ட நாள் வாழணும்னு நம்ம அதை பார்ப்போம். இதை தவிர அயோக்கியத்தனமான கேள்விகள் கூடாது தம்பி. ஓகே, இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது திமுக இருக்கக்கூடிய எந்த மூத்த அமைச்சர்கள் இல்ல மூத்த நிர்வாகிகள் பாதிக்கப்படுறாங்க சார்? இவர் வந்தனால, இவர் இருக்க எல்லாருமே பாதிப்புன்னு தான் நினைப்பான். ஆனா ஸ்டாலினை மீறி வாய் திறக்க முடியாதுன்னு இருப்பாப்ல. ஏன், எதனால? அதான் நான் சொல்றேன், சிங்கிள் பர்சன் பார்ட்டி, ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கேன்னு சொல்றேன் இல்லையா? இவரை பார்த்து யாரும் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? செந்தில் பாலாஜியை பார்த்து இல்ல யாரும் பயப்படலை. ஸ்டாலினுக்கு குட் புக்கில் வந்துட்டாரு. ஏன்னா முன்னாடி இதோட இப்போ ஒரு பெரிய பூம் இருக்கு அவருக்கு, அதனால தான் ஸ்டாலினுக்கு குட் புக்கில் வந்துட்டாரு. ஸ்டாலின் அவருக்கு பலம்னு தெரிகிறாரு. இந்த விஷயமா நான் சொல்லக்கூடிய கருத்தும் நியாயத்தை ரவீந்திரன் துரைசாமி பேசுறான்னு தான் ஸ்டாலின் நினைக்கிறாரு. செந்தில் பாலாஜி விஷயமா டேட்டாவோட நான் பேசக்கூடிய கருத்தும் உண்மையை அப்படி வெளிப்படுத்துறாரு கண்ணாடி மாதிரின்னு தான் ஸ்டாலினுமே நினைக்கிறாரு. ஸ்டாலினுக்கு என்ன ஓட்டமும் என்னன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த இடத்துக்குள்ள பயில் சொல்றேன். ஓகே, ஏன்னா பல வருஷமா கட்சியில திமுக இருக்கும், ஒரே கட்சியில இருக்கும், அவர் வேற கட்சியில வராரு அப்படிங்கும்போது என்ன செல்வாக்கு அப்படின்னா அதான் கொம்பு காது. கொம்பு காதுல கொம்பை வச்சு தான் முட்ட முடியும், காதை வச்சு முட்ட முடியாது. அதை டிசைட் பண்ண வேண்டியது ஸ்டாலின். ஸ்டாலின் தனக்கு எது சாதகமோ அதுக்கு தக்கன டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.